அனைவருக்கும் வணக்கம். நம்ம ரெசிபி சேனல் சைபோ டிசைன் பார்த்தீங்கன்னா பாதுஷா. இப்போ நமக்கு தீபாவளி வரனால வந்துட்டு நம்ம வந்து சிம்பிளாக வீட்லேயே வந்து ஸ்வீட்டில் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த பாதுஷா தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துக்கலாம். மைதா மாவு, எண்ணெய், பேக்கிங் சோடா, டால்டா, சர்க்கரை, ஏலக்காய், தூள் உப்பு. இப்போ நம்ம இந்த சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சுட்டு சுவையான பாதுஷா வந்து எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த பாதுஷா செய்யறதுக்கு வந்துட்டு நான் 4 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த 4 கிலோ மைதா மாவுக்கு வந்துட்டு 50 கிராம் வந்து டால்டா யூஸ் பண்ணணும். டால்டா இல்லை வந்துட்டு நெய் எது வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா டால்டா யூஸ் பண்ணோம்னா வந்துட்டு அந்த பாதுஷா வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். அதனால் வந்து 50 கிராம் டால்டா வந்து நம்ம வந்துட்டு பிரித்து இந்த பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த டால்டா வந்துட்டு நம்ம வந்து கை சுட்லேயே வந்து நல்லா வந்துட்டு கலக்கி விடணும். இது வந்து நமக்கு வந்து நல்லா மெல்ட் ஆகணும். இப்போ நம்ம இந்த மாதிரி க்ரீமியாட்டம் வந்து நல்லா வந்துட்டு டால்டா வந்து நல்லா வந்துட்டு மெல்ட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு 2 சிட்டிகை வந்துட்டு பேக்கிங் சோடா, 1 சிட்டிகை வந்துட்டு தூள் உப்பு ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு கலந்து விட்டுறணும். இப்போ இந்த மாதிரி கலந்த பிறகு வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மைதாவை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வந்துட்டு இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டால்டாவோட வந்து மைதா வந்து நல்லா மிங்கிள் ஆகணும். ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த மைதாவோட நல்லா வந்துட்டு பிசைஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த டால்டாவோட வந்து மைதாவை நல்லா மிங்கிள் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பிடிச்சோம்னா நமக்கு வந்து கொழுக்கட்டியே நல்லா பிடிக்க வரணும். இந்த மாதிரி பிடிச்சோம் நம்ம கொழுக்கட்டியே பிடிக்க வரணும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்து தண்ணி வந்து லைட்டாக தெளித்து சப்பாத்தி நம்ம பார்த்து வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி வந்துட்டு அதிகமாக போயிடுச்சுன்னா அப்புறம் வந்துட்டு நம்ம வந்து அப்புறம் மாவு வந்து சேர்க்குற மாதிரி ஆகிடும். நமக்கு வந்து 1/4 கிலோ மைதாவுக்கு வந்துட்டு 50 கிராம் டால்டா வந்து கரெக்டாக இருக்கும். டால்டா ஆட் பண்ணலாம், நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி வந்து லைட்டாக தெளித்து நம்ம வந்து பிசைஞ்சு எடுக்கணும். இப்போ பாருங்கள், மாவு வந்து இந்த மாதிரி வந்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து பிரிச்சோம்னா நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வரணும். இப்போ இந்த மாதிரி வந்து மாவு வந்துச்சு நம்ம வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ இது வந்துட்டு நம்ம பாகு ரெடி பண்ணுற டைமுக்கு வந்து ஊறுனா போதும். இப்போ இது அப்படியே வந்து நம்ம வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நம்ம வந்து பாவு ரெடி பண்ணுறது வந்துட்டு பாதுஷா வந்து ஆயிலில் போட்டு நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாவு ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அடுப்பு வந்து வச்சு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு அடுப்பில் வந்து விறகுகள் நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம சக்கரை பாவு காயருக்கு வந்துட்டு ஒரு பானையை வச்சுக்கலாம். பானை நல்லா ஹீட் ஆகட்டும். நம்ம வந்து 1/4 கிலோ மைதுக்கு வந்துட்டு 1/4 கிலோ சர்க்கரை எடுத்துருக்கோம். அந்த சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி நல்லா மெல்ட் ஆகணும். இப்போ சர்க்கரை நம்ம நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நல்லா வந்து கொதி வரட்டும். அப்போ நம்ம வந்து பாவுப்பாதம் பார்த்து எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து 4 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஏலக்காயை வந்துட்டு இதில் இதில் போட்டு நம்ம வந்துட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம நுணுக்கி வச்சுருக்கிற அந்த ஏலக்காய் பொடி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இது வந்து இன்னும் நல்லா வந்து கொதிச்சு பதம் வரணும்.
அதுக்குள்ளேயும் நம்ம வந்துட்டு அந்த பாதுஷா வந்துட்டு நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு வந்து பாவு வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ அதுக்குள்ளேயே வந்துட்டு நம்ம வந்து பாதுஷாவுக்கு வந்து மாவு வந்து உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பிசைஞ்சிருக்கிற மாவு வந்துட்டு மறுபடியும் வந்து பிசையக்கூடாது, அப்படியே வந்து சின்ன சின்ன உருண்டையை நம்ம எடுத்துக்கலாம். சின்ன சின்ன உருண்டையை எடுத்துகிட்டு லைட்டாக மட்டும் உருட்டிக்கணும். இந்த மாதிரி வெடுப்பெல்லாம் இருந்துச்சுன்னா அது அப்படியே தான் இருக்கணும். ஏன்னா வந்து அந்த வெடுப்பு இருக்கிறனால தான் வந்து நமக்கு வந்து பாதுஷா வந்து இந்த பாவு வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி வந்துட்டு எல்லா மாவுமே வந்து உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். அழுத்தி மறுட்டி உருட்டிட வேண்டாம், அப்புறம் ரொம்ப வந்து சப்பிழிஞ்சு போயிடும். நல்லா லைட்டாக மட்டும் உருட்டி இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு வந்துட்டு அந்த பாதுஷா ஷேப் வந்துடும். இப்போ நம்ம எல்லா மாவும் வந்துட்டு பாதுஷா மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ பாவு ரெடியான பிறகு வந்து எண்ணெயை வந்து ஹீட் பண்ணி நம்ம வந்து அதில் வந்து பொரிச்சு எடுத்து நம்ம வந்து பாவில் போட்டுடலாம். பாவு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் பதம் வர்றதுக்கு. நல்லா வந்து கொதிச்சுட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜ் வந்து பதம் பார்த்துக்கலாம். இன்னும் வந்து கொஞ்சம் இருக்கணும். இப்போ வந்து நமக்கு வந்து பிசுப்பாதம் தான் வந்திருக்குது, இன்னும் கம்பி பாதம் வரல. கம்பி பாதம் வந்துச்சுன்னா இது கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு வந்துட்டு பாவு வந்து நல்லா வந்து கொதி வந்துருச்சு. இப்போ வந்து பாவு வந்து ரெடியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பாவு பதம் வந்து பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கம்பி வந்து அப்படியே வந்து நமக்கு வந்து உடையணும். இதுதான் வந்து கரெக்டான பதம். இதுக்கு மேலே வச்சோம்னா நமக்கு வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போயிடும். இது வந்து அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பாதுஷா பொரிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு வடைச்சட்டி ஒன்று வச்சுருக்கிறோம். வடைச்சட்டி வந்து ஹீட் ஆகட்டும். இப்போ நமக்கு வந்து வடைச்சட்டி வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பாதுஷா வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்துட்டு போடும்போது வந்து ஹீட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து சிம்பிளையே இருக்கட்டும். அப்போ தான் வந்து பாதுஷா நல்லா வெந்து வரும். நம்ம வந்து போட்டுட்டு அப்படியே ஒவ்வொன்றும் திருப்பி விட்டுடலாம். அப்போ ரெண்டு பக்கம் நல்லா ஈவனாக வேகும். இந்த மாதிரி வந்து ரெண்டு பக்கம் செவந்து போடணும். இப்போ நமக்கு வந்து பாதுஷா வந்து நல்லா வந்து செவந்து வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துட்டு டைரெக்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பாவில் வந்து போட்டுடலாம். பாவில் போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருணும். அப்போ தான் வந்து பாவில் நல்லா வந்து அவசரம் பண்ணணும். இது நல்லா அப்படியே ஊறட்டும். இப்போ மீதி இருக்கிற பாதுஷா வந்து நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மீதி இருக்கிற அந்த பாதுஷா வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வருஷம் தீபாவளிக்கு வந்துட்டு நீங்கள் ஸ்வீட் வந்து கடையில் வாங்காமல் இது மாதிரி வந்து வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா செவக்க வச்சு நம்ம இதை எடுத்துக்கணும். இப்போ நமக்கு ரெண்டு பக்கம் செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து பாவில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பாவில் போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு நல்லா ஊறணும். அப்போ தான் வந்து இந்த பாவெல்லாம் ஃபுல்லாக உறிஞ்சிடும் நமக்கு.
இப்போ நமக்கு பாதுஷா வந்து பாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வந்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ நமக்கு சுவையான தீபாவளிக்கு வந்துட்டு சுவையாக ரெடி பண்ணியிருக்கிற பாதுஷா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பாதுஷா வந்து வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். நம்மளுடைய சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.